ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, வயதான காலத்தில் தோன்றக்கூடிய ஆண்மை குறைவை ஆண்குறி எழுச்சியின்மையை எவ்வாறு சரி செய்யலாம், அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த வயதான காலத்தில் வரக்கூடிய அல்லது வாலிப பருவத்தில் வரக்கூடிய ஆண்மை குறைவு ஆண்குறி எழுச்சியின்மைக்கு ஒரு தீர்வு காண விதமாக ஒரு பொருளை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வீடியோவோ அல்லது டெஸ்கிரிப்டிவ் வீடியோ, காட்சிப்படுத்துதல் வீடியோவோ கிடையாது. ஒரு தியரிட்டிக்கலான வீடியோ. அதனால் கொஞ்சம் போரடிக்க தான் செய்யும். ஆனால் இதில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப அதிகமான வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் பார்க்குமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வாலிப பருவமாக இருக்கட்டும், வயதான காலகட்டமாக இருக்கட்டும், எந்த விதமான காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்குறி எழுச்சி அடைகிறதுக்கு சில ஃபேக்டர்ஸ் பயன்படுது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவல். நீங்கள் நினச்சிட்ருக்கிற மாதிரி ஆண்குறி ஒரு தசையால் ஆக்கப்பட்டதோ, தசையால் தானே ஆக்கப்பட்டது, தசை ரத்தம் எல்லாமே இருந்தாலும் அதனுடைய இயக்கங்கள் தசையால் கண்ட்ரோல் செய்யப்படுவதோ அல்லது எலும்புகளால் கண்ட்ரோல் செய்யப்படுவதோ கட்டுப்படுத்தப்படுவதோ அல்லது லிகமெண்ட்ஸ் கார்டிலேஜஸ் சொல்லக்கூடிய மெல்லிய எலும்புகளால் சளி சவ்வுகளால் இந்த மாதிரி சளி எலும்புகளால் ஆகப்பட்டதோ கிடையாது. சரிங்களா? இது முழுக்க இரத்த தந்துகினால் கண்ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு இயக்கமாகும். பிரெயினில் இருந்து சில சிக்னல்கள் சமிக்கைகள் பெறப்பட்ட உடனே நம்ம ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங், அதாவது லூட்டினேசிங் ஹார்மோன், இது எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியான இம்பல்சஸை உண்டு பண்ணி கொடுக்கும் பொழுது டெஸ்டிஸில் டெஸ்டோஸ்டரானுடைய ஹார்மோனுடைய உற்பத்தி அதிகமாக போய்விடும். அந்த மாதிரியான காலகட்டங்களில் வரும் பொழுது, அந்த நேரங்களில் வரும் பொழுது இந்த டெஸ்டோஸ்டரான் அதிகப்படும் பொழுது ஆண்குறியானது என்னான்னு கேட்டிங்கன்னா, நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அந்த செல்கள் அங்கே காணப்படுது. அந்த செல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி அதிகரித்து என்னவாகுன்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி எழுச்சியை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இதுதான் உடற்செயலியல், பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஆனால் சில நேரம் இதில் அந்த செல்கள் பாதிக்கப்படுவதன் மூலமாகவோ அல்லது வயது முதிர்வின் காரணமாகவோ சில நேரம் என்னாகுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்குறி எழுச்சியின்மை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இதை நம்ம எப்படி சார் சிம்பிளாக சரி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் பயப்பட வேண்டியதே கிடையாது. சரிங்களா? இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை எவ்வாறு நம்ம உடம்பில் அதிகரிக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் கூட ஒரு முழு கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம். எல்லா இதற்கும் ஒரு அடிப்படை காரணம் நைட்ரிக் ஆக்சைடு இது பண்ணக்கூடியதுக்கும் ஒரு முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, புரோட்டீன் தான் நம்ம உடம்பில் அவசியம். இந்த புரோட்டீன் 2 சோர்ஸில் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. ஒன்று உடம்புக்குள்ளே உற்பத்தி செய்யக்கூடிய வகையான ஒரு இது. சரிங்களா? அடுத்து உடம்பிற்கு வெளியிலிருந்து உணவின் மூலம் வரக்கூடியது. இது 2 வகையாக பிரிக்கும். தாவரம், விலங்காக பிரிக்கும். இது நம்ம உடம்பில் சென்று நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய புரோட்டீன் வகைகளுக்கு அமினோ ஆசிட்டுகளுக்கு சில சப்போர்ட் செய்து கொண்டு இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுக்க வைக்கும். அதுதான் அந்த இடத்துல நடக்க வைக்கும். சில நேரம் இந்த புரோட்டீன் உற்பத்தியிலையோ அல்லது இந்த புரோட்டீன் கட்டுமானத்தில் குறைபாடு உடற்செயலியாக நடைபெறும் பொழுது, குறைபாடு நடைபெறும் பொழுது இந்த தேவையான புரோட்டீன் கிடைக்கிறதுல அதிக பாதிப்பு அடைஞ்சிடும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நைட்ரிக் ஆக்சைடோட லெவல் மேலும் 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 குறைந்து என்னான்னு கேட்டிங்கன்னா ஆண்குறி எழுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சின்ன வயசில் அந்த மெட்டபாலிக் டிசார்டர் எதுவுமே இருக்காது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, மெட்டபாலிக் டிசார்டர் எதுவுமே இல்லாமல் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா அவங்களுக்கு சுகர் இருக்காது, இரத்த கொதிப்பு இருக்காது, தைராய்டு இருக்காது,
ஃபேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஆனால் வயதான காலகட்டத்தில் இது எல்லாமே வந்து வரிசையாக பங்காளிகள் மாதிரி ஒவ்வொரு ஆளாக எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரோட்டீன் கட்டுமானத்திலையும் வந்து குறைவு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அடிப்படை. இது தெரிஞ்சு கொண்டா தான் அடுத்து நம்ம உள்ளேக்கு ஃபர்தர் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். டேரெக்டாக அதில் போனோம்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு காலகட்டங்களில் வரும் பொழுது நம்ம இது வந்து இளைஞர்களுக்கு நடக்கும். சரிங்களா? சிலவங்களுக்கு வந்து படிப்புலேயே கவனமாக இருந்துருவான், சிலவன் வேலைக்குன்னு போயிடுவான், அப்படிங்கிற வருது. ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது வந்து தெரியாது. சிலவங்களுக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 25 வயசு பையனுக்கே ஒன்றும் இல்லாமல் தான் வரான், செல்ஃப் எடுக்காமல் தான் வர்றான். பார்க்கவே சங்கடமாக இருக்குது. வாலிபத்தில் நாங்கள்லாம் எப்படி இது பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ பாருங்கள் 25 வயசுலேயே அவனுக்கு வந்து தொங்கி போயிட்டு வர்றான், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்க்கவே சங்கடமாக இருக்குது. அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு இது நிறைய கதைகள் இருக்குது. சரிங்களா? ஆமாம், அதெல்லாம் நம்ம இங்கே சொல்லக்கூடாது. ஆமாம், அந்த நம்ம நோயாளிகளோட நலன் கருதி வந்து நம்ம சொல்லக்கூடாது. மருத்துவத்துக்கு அது இது வந்து கிடையாது. ஆமாம், சரி வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். அந்த மாதிரியான இதில் வரும்பொழுது நம்ம எப்படி இந்த இதை வந்து இந்த புரோட்டீன்ஸ் கட்டுமானத்தை வந்து நம்ம உடம்புலே அதிகரிக்க செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, எப்படி சர்க்கரை வந்து பாலிசாக்கரைடு, டைசாக்கரைடு, மோனோசாக்கரைடு ஆகுதோ அதே மாதிரி புரோட்டீன் வந்து கடைசியாக வந்து அமினோ ஆசிட்டாக வந்து கன்வெர்ட் ஆகி முடியும். கடைசியில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அமினோ ஆசிட் வந்து யூரியாவாக கன்வெர்ட் ஆகி சிறுநீர் வழியாக வந்து சென்றுவிடும். சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமினோ ஆசிட் உற்பத்தியை வந்து பாதிக்கப்பட்டு போய்விடும். அப்போ இதற்கு வந்து நம்ம வந்து எளிய முறையில் தினசரி நோய் உற்றவர்களாக இருந்தாலும் சரி, நோய் இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அதே நேரம் வந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாருனாலும் சரி நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து தினசரி ஒரு 10 அல்லது 20 வயதுக்கு ஏற்ற மாதிரி பாதாம் பருப்பை இரவில் ஊற வைத்து காலையில் தோல் நீக்கி சாப்பிடணும். சரிங்களா? சிலவங்க ரோஸ்டடாக வந்து சாப்பிட்லாமான்னு கேட்டலாம். ரைட்டு, வயசு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? ஆனால் ஒரு வயதான காலகட்டங்களில் வந்து இந்த பாதாம் பருப்பை வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க. அதுதான் நல்லது. எளிமையாக ஜீரணமாயிடும். அந்த தோல் வந்து கொஞ்சம் செரிக்க லேட்டாகி இருக்கனால வந்து நீங்கள் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக சாப்பிடுங்க. அப்படியே சேர்த்து சாப்பிட்டாலும் இன்னும் நல்லது தான். சில நேரம் இந்த தோலில் வந்து பெக்டின்கிற சில பொருட்கள் காணப்படுறதுனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, விந்தை வந்து இன்னும் கொஞ்சம் இறுக்கி விட்டுரும். சரி, நம்ம கெட்டிப்பட்டதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த தாம்பத்திய ஆற்றல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய்விடும். ஆமாம், அதனால அது மேலே எடுத்துறது நல்லது. ஆமாம், முருங்கைக்காய்க்கும் தோலில் வந்து சில இது வந்து பாதிப்பு. உள்ளேக்குள்ள சதையை தான் சாப்பிடணும், விதையும் சாப்பிடணும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு இதுகளில் வந்து இப்போ வாழைப்பழத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த தோலோட இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா விட்டமின்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலைக்கு வந்து வச்சிடும். நான் எளிமையான தமிழில் சொல்கிறேன், இது வந்து மெடிக்கல் டேர்ம் வந்து வேறு. நம்ம உடம்புல உள்ள விட்டமின் வந்து உறிஞ்சப்படாமல் வைத்து விடும். அந்த மாதிரி அதனுடைய இது கேரக்டர் இருக்கிறனால நம்ம வந்து பாதாம் பருப்போட இது தோலை வந்து ஊற வச்சு அதை எடுத்துட்டு இப்போ ஒரு 10லேருந்து 20 பாதாம் பருப்பு வந்து சாப்பிட்டு விட்டு ஒரு டீயோ காஃபியோ அல்லது பாலோ இந்த மாதிரியான உணவு குடிச்சிட்டு நம்ம இது பண்ணிடணும். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேத்தினே அதை திப்பான். நல்லா ஒரு காலையில் ஒரு 5-6 இட்லியை சாப்பிட்டுக்குருவான், அல்லது 2 தோசை ஒரு பொங்கலையும் சாப்பிட்டுக்குருவான். அப்புறம் காலையிலேயே பொங்கலும் பூரியும் சேர்த்து வடையும் சேர்த்து சாப்பிட்டுக்குருவான். ஆமாம், இது எல்லாம் இளைஞர்கள் சாப்பிட்டுக்கிறங்க. ஒரு 45 வயது ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான காம்பினேட்டடான உணவுகள்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறோம். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதை வந்து மேத்தீனியாக சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்சர்விங் வந்து நடக்காது. அதற்காக தான் அதை சொல்கிறது வந்து காலை எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு இது ஒன்றும் அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்கும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு தகவல். ஆமாம், நீங்கள் வந்து மிச்சம் மாதிரி காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு மதியம் இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எனர்ஜி டவுன் ஆகுகிற இது வந்து இதில் நடைபெறாது. அந்த அளவுக்கு இதில் வந்து ஒரு ஆற்றல் மையமாக நம்ம இதில் வந்து கொடுக்க வைக்கும்.
நம்ம செல்களுடைய மைட்டோகாண்ட்ரியலோட பவரை வந்து அதிகரிக்க வைக்கும். நேச்சுரலான அமினோ ஆசிட் இருக்கிறனால அமினோ ஆசிட் சிந்தசிஸ் பண்ணுறது வந்து உருவாக்கப்பட்டு மேலும் வந்து அதிகப்படியான விந்தணுக்களும் உருவாகும். நம்மளுடைய ஹார்மோன்ஸ் டெஸ்டோஸ்டெரான் இந்த மாதிரியான ஹார்மோன்களுக்கும் உருவாக்குவதற்கும் ஒரு சப்போர்ட்டாகவும் இது பண்ணி கொடுக்க வைக்கும். விலங்கு பொருள்கள் மாதிரி ஃபேட்டு டெபாசிஷன் இப்போ இரத்த குழாய்களில் படிகிறது அந்த மாதிரிலாம் இதில் வந்து நடைபெறாது. அதனால் எல்லா வகையான இருதய நோயாளிகளாக இருக்கட்டும், சர்க்கரை நோயாளிகளாக இருக்கட்டும், இரத்த கொதிப்பு நோயாளிகளாக இருக்கட்டும், சிறுநீரக மண்டலம் பாதிக்கப்பட்டவங்க, சுவாச மண்டலம் பாதிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து காலையில் வந்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கொண்டாங்கன்னா நல்லது. சிலவங்க வந்து ஒரு ஓவர் பில்டப்பாக சொல்கிற மாதிரி தேனில் ஊற வைங்க, பாலில் ஊற வைங்க, மாங்காயில் ஊற வைங்க, இஞ்சியில் ஊற வைங்க, இதெல்லாம் வேண்டாம். சிம்பிளாக டெய்லி உங்களுக்கு அன்னாடு என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் கையாண்டாலே போதும். அதை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு மண்டலம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதோடு சேர்த்துக்கொண்டு சப்ளிமெண்ட் ஒன்று நம்ம சப்சிடி இப்போ அது கிடையாது. இந்த ஒரு சிங்கிள் ஒரு ப்ராடக்டே போதும். பாதாம் பொருளே போதும். முந்திரி பருப்பு கூட வேண்டியது கிடையாது. பாதாம் பொருளை மட்டும் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே இந்த ஆண்மை குறைவு ஆண்குறி எழுச்சியின்மை பிரச்சனை வந்து சரியாகப்பட்டு நல்லா வந்து ஒரு விரைப்புத்தன்மை வந்து கிடைக்கும். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.